ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்னைக்கான வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, தி ஃப்ராக்ரன்ட் ஃப்ளவர் ப்ளூம்ஸ் வித் டிக்னிட்டி சீசன் 1 எபிசோட் 2 சிடோரி அண்ட் கிக்கியோ. 2 நாளா வீடியோ போடல. அதுக்கு காரணம் நான் என்னோட வேலைய விட்டுட்டு நேட்டிவ்‌க்கு போயிருந்தேன். அதாவது 2 நாள் லீவுக்கு போயிருந்தேன். அதனால யூடியூப்‌க்கு 2 நாள் லீவ் விட்டுட்டேன். பட் இதுக்கு மேல கவலைப்படாதீங்க. ஏன்னா ஆன்கோயிங் அனிமேஸ் இப்ப என்ன வந்தாலுமே சரி, அத அன்னைக்கு ராத்திரி என்னால போட முடியும். ஸோ நீங்களுமே உங்களோட சப்போர்ட்ட மறக்காம குடுத்துக்கிட்டே இருங்க. எபிசோடுமே போக போக நல்லா தான் இருக்குது. ஸோ நீங்க இந்த அனிமேவ கம்ப்ளீட்டா பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா, பிளேலிஸ்ட்டோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி வளவளன்னு பேசாம வாங்க நம்ம இன்னைக்கான எபிசோடுக்குள்ள போயிரலாம். முதல்ல வகுரி தன்னோட ஒரு வயசு பொண்ணு அப்படின்னு நம்மளோட ரிண்டர நெனச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு மாரி நெஞ்சடைப்பு வந்துச்சு. ஆனா அன்னைக்கு ராத்திரி இவன் இவள பத்தி தப்பா நெனச்சுக்கிட்டு இருக்கிறான். அதனால இவ ரொம்பவே நல்லவ அப்படின்னு புரிஞ்சுகிட்ட ரிண்டரோ அடுத்த நாள் ஸ்க்ரீன தொறந்து பார்க்கும்போது நம்மளோட வகுரி இருக்கிறத பார்த்துட்டு இவன் ஸ்க்ரீனை டப்புன்னு மூடிட்டான். இவனுக்கு ஆச்சரியமாயி போச்சு. இவளுக்குமே செம ஷாக்கிங்கு. என்னது இவ இந்த ஸ்கூல்ல தான் இருக்கானா அப்படின்னு இவளும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாளா. ஸோ அப்படியே அடுத்த நாள் காலையில் எல்லாருமே இங்கே ஒரு மாதிரி சோகம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம உசாமி எல்லாம் ரொம்பவே கடுப்பில் இருக்கிறான். என்னடாச்சு அப்படின்னு நம்ம ரெண்டரை கேட்கும்போது, எனக்கு இந்த கிக்கியோ பொண்ணுங்களை பார்த்தாலே வெறுப்பாக இருக்குது அப்படின்னு கத்துறான். ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, காலங்காத்தால ஒரு பொண்ணை பார்த்தேன்டா, தெரியாதனமா ஏதோ பார்த்துட்டு இருக்குது. அவள் என்னை ஒரு மாதிரி பார்த்துட்டு முறைச்சிட்டு போனா பாரு, எனக்கு இன்னும் என் மனசுக்குள்ளேயே இருக்குதுடா அப்படின்னு புடிச்சு திட்டிக்கிட்டு இருக்கிறான். ஸோ அவனோட ஃப்ரெண்ட்ஸான சக்கு, அயோட்டோ 2 பேர் வந்துட்டாங்க. எதுக்காகடா இங்க ஸ்க்ரீன மூடி வச்சிருக்கிற அப்படின்னு அவங்க 2 பேரும் கேட்கும்போது, அது மட்டும் இல்லாம உசாமி நீ ஏன் மொகர இப்படி தூக்கி வச்சிருக்கிற அப்படின்னு கேட்குறாங்களா. ஸோ அவன் காலையில் நடந்ததை சொல்றான். ஸோ இவனுமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனை மூடி வச்சதை கேட்டிருப்பாங்கல்ல. அடடா நானும் இந்த ஸ்க்ரீனை திறந்து விட மறந்து போயிட்டேன். ஏன்னா இந்த இடத்துல நான் அந்த வகுரியை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு இவங்களுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா தப்பா நினச்சிக்கிறானுங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். அட இப்போ தானே எனக்கு புரியுது. ஏன்னா உனக்கும் இந்த கிக்கியோ பொண்ணுங்கள பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குதுல்ல. இந்த பொண்ணுங்களாம் ரொம்ப திமிரு பிடிச்சி திரியிறாளுங்க. எப்பவுமே தான் தான் ராயல் அப்படின்னு ஒரு கர்வத்தில் இருக்காளுங்க. இவளுங்கள பார்த்தாலே கடுப்பாத்தான் இருக்குது அப்படின்னு எல்லாருமே அந்த கிக்கியோ பொண்ணுங்கள குறை சொல்லும் போதே, இருங்கடா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு அவன் கத்துறான். என்னாச்சு ரிண்டரோ ஏன் அப்படி கத்துற அப்படின்னு எல்லாரும் கேட்கும்போது, இல்ல ஒண்ணுமில்ல சைலண்டாக தான் ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதனால அப்படி பேசிட்டேன் அப்படின்னு ஸ்க்ரீனையுமே திறந்து வச்சுட்டான். ஐயோ! இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. வகுரி எனக்கு கண்டிப்பா தப்பா நெனச்சிருப்பா. ஏன்னா, அவள நான் பார்த்த அடுத்த செகண்டே ஸ்க்ரீன நான் மூடிட்டேன். இப்ப அவ மறுபடியுமே அந்த ஸ்க்ரீன தொறக்கவே மாட்டா. எனக்கு அது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அப்டின்னா, நான் இந்த ஸ்கூல்ல படிக்கிறேன்னு தெரிஞ்சிருச்சு. அவ இதுக்கு மேல என் கூட பழகவும் மாட்டா. என் கடைக்கு வரவும் மாட்டா. அப்டின்னா, அம்மாவோட கஸ்டமர என்னால ஒருத்தவங்க இழந்துட்டாங்களாட்டு இருக்குது. இப்ப என்ன பண்றது? சரி அவ்வளதான். இதுக்கு மேல என் உருவத்த பத்தி தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல என்ன பண்றது? எல்லாமே நடக்க வேண்டியது நடந்து தான் ஆகணும் அப்டின்னு நம்ம ரின்டார நெனச்சுக்கிட்டு இருக்கானா. அண்ட் இவனுமே ஒரு மாரி இருக்கும்போது நம்ம உசாமி கேட்குறான். என்னப்பா ஆச்சு? ஏன் அப்படி இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது, நல்லா தான்டா இருக்கிற அப்படிங்கிறாங்க. சரி எக்ஸாமுக்குலாம் நல்லா படிச்சுட்டு இவங்க கரெக்ட்டா மார்க் எடுத்துட்டாங்க. டெஸ்ட் எல்லாம் பக்காவா எழுதி. இன்னைக்கு ராத்திரி எங்கேயாவது வெளிய போலாம் அப்படிங்கிறாங்களா? அண்ட் அதே சமயத்துல டேய் இங்க பார்றா, அங்கெல்லாம் யாரோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. ரெண்டரவு என்னடா அப்படின்னு ஆச்சரியமா பார்க்கும்போது, ஏகப்பட்ட சிடோரி பசங்கள் நிற்கிறாங்க. என்னதுன்னு பார்த்தா, கிக்கியோ பொண்ணு இங்க ஒருத்தன் நின்னுகிட்டு இருக்கிறா. அடங் இவ எதுக்குடா இங்க வந்து நின்னா? ஏன் ஆச்சரியமா இருக்குதே! இவ யாருக்காவது வெயிட்டிங்ல இருக்காளா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரின்டரோக்கு ஆச்சரியம். இந்தாம்மா கிக்கியோ பொண்ணு, என்ன கூந்தலுக்கு நீ இங்க வந்து நிக்கிற? அப்படின்னு உசாமி கேட்கும்போது, நான் சிடோரி ஸ்கூல்ல இருக்கிற ஒரு பையனுக்காக வெயிட் பண்றேன் அப்படின்னு இவ சொல்லும்போது, இவனுக்கு ஆச்சரியமா போச்சு. டேய் அவகிட்ட அப்படி தப்பா பேசாதடா அப்படின்னு நம்மளோட ரின்டரோ சட்டைய புடிச்சு கேட்குறான் பாருங்க. இவளுக்கு ஆச்சரியமா போச்சு. அதே சமயத்துல அவள பத்தி அப்படி தப்பா பேசாதடா அப்படின்னு ரின்டரோ சொல்றான் பாருங்க. அப்படின்னா இந்த பொண்ணுக்கு புடிச்ச மாரி சிடோரியில ஒரு பையன் இருக்கிறான். எப்படி இருக்குது தெரியுமா எனக்கு இது கேட்கறதுக்கு? எனக்கு அழுகை வருதுடா. இவளுக்கு மட்டும் ஆளு இருக்குது. எனக்கு ஆளே இருக்க மாட்டேங்குது. எனக்கு ஒரு பொண்ணு வேணும்டா அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கிறான். பொம்பள வெறியெல்லாம் இருக்காதடப்பா. ஏன்னா உனக்கு ஒரு கண்டிப்பா ஒரு பொண்ணு வரும். கவலைப்படாத அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே, கிக்கியோலருந்து பொண்ணுங்க, "ஹேய் வகுரி அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? வா இங்கிருந்து" அப்படின்னு அவள கூட்டிட்டு போயிட்டாங்க. இவன் ஒரு மாரி பேசிக்கிட்டே இருக்கும்போது, இவனோட கன்னத்திலேயே ஒரு அப்பாப்பிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. இவங்க எல்லாரும் பசங்க சிடோரி பசங்க எல்லாரும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தாம்மா பேசிக்கிட்டு இருக்கும்போது எங்க நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது, தொட வர கைய பார்த்தீங்கன்னா அப்படியே தட்டி விட்டுட்டு போயிட்டாங்க. இங்க பாரு காலகாத்தால இருந்து இவங்க என்னை வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு உசமி செம கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அதே சமயத்துல இவங்க எல்லாரும் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்களா. ரெண்டரோ ஏதோ ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். இவங்க எல்லாருமே கரியாக்கிக்கு பாட போலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ரெண்டரோ மனசுக்குள்ள என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கானா, பகுரி திடீர்னு அவனை பார்த்த உடனே ஸ்க்ரீனை மூடிட்டான்ல. ஸோ இப்போ இவனுக்கு அவ எப்படி ஃபீல் பண்ணுவான்னு தெரியல. அது மட்டும் இல்லாம அவ என்ன பார்க்கறதுக்காக அங்க வந்திருக்காளா? இல்ல வேற யாராவது பார்த்துருக்காங்க அங்க வந்திருக்காளான்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான் பாருங்க. இவனுக்கு அதாவது உசாமிக்கு திரும்பி பார்த்துட்டு, "டேய் என்னடா மூஞ்சில எக்ஸ்பிரஷன் இது? தயவு செஞ்சு எக்ஸ்பிரஷன மாத்துடா. புதுசு புதுசா ஏதோ எக்ஸ்பிரஷன்லாம் கொண்டு வரேன். எங்களுக்கெல்லாம் இது பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்குதுடா" அப்படின்னு இவன கலாய்க்கிறாங்க. "ஏன்டா அப்படி சொல்றீங்க? நான் எப்பவும் போல தானே இருக்கிறேன். ஆனா இவங்க கிண்டல் பண்ற அளவுக்குலாம் எனக்கு எதுவும் கிடையாது. நான் எம்பாரஸ் ஆகுற அளவுக்கு எதுவுமே நடக்கலையே. நான் ஒண்ணும் மூஞ்சி வித்தியாசமாலாம் வைக்கிறியே" அப்படின்னு மூஞ்சி செவந்து போய் வெக்கத்துல இருக்கிறான் பையன். ஸோ இப்போ
இவங்களுமே பார்த்தீங்கன்னா கரியோக்கிக்கு போயிட்டாங்க. அவங்க ஒவ்வொரு சாங்கா சூஸ் பண்ணி பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவனோட ஃப்ரெண்டு ஆயாட்டம் இருந்துகிட்டு பாட்ட சூஸ் பண்ணாம எதுக்காக இப்படி புலம்பிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது, அவனுமே பாட்ட சூஸ் பண்றான். உசாம்பியுமே பார்த்தீங்கன்னா பாடி முடிச்சுட்டான். அருமையா பாடுனப்போ அப்படிங்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில ஆயாட்டம் இருந்துகிட்டு, "டேய் நீ அப்பலேருந்து ஒரு மாரியாவே இருக்கிற. என்ன விஷயம்னு சொல்லு" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமாடா காலையிலேருந்து நீ வேற மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கிற. என்ன விஷயம் சொல்லு" அப்படின்னு உசாமி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நான் சொல்லிருவேன். பட் இருந்தாலுமே இவங்க எல்லாருமே தப்பா நினச்சுக்கிட்டாங்கன்னா என்ன பண்றது? ஏன்னா கிக்கியோ பொண்ணுங்கள இவங்க எல்லாருமே வெறுக்குறாங்க. ஒரு வேள நான் சொல்லி அவங்க அவள தப்பா நினச்சு இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே காம்ப்ளெக்ஸா மாறிரும். அதனால நான் இவங்க கிட்ட உண்மைய சொல்லாம பெரிய விஷயமா எதுவும் இல்லாம சிம்பிளா மட்டும் எதுவும் இல்லடா அப்படின்னு சொல்லிடுறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்களுக்கும் தப்பா நினைக்கக்கூடாது. அவளையும் ஒரு மாரி குறை சொல்லிறக்கூடாது. "ஒண்ணும் இல்லடா நான் சும்மா தான் ஏதோ நான் பாட்டுக்கு குழம்பிக்கிட்டு இருந்தேன். நீங்க அத பத்திலாம் எதுவும் யோசிக்காதீங்க. சரி நாம இப்ப பாட ஆரம்பிக்கலாமா?" அப்படின்னு நம்மளோட ரெண்டரா சொல்லும்போது, சரி ஓகே தான் அப்படிங்கிறான். அண்ட் அவனுமே மனச கேட்காம, சரி ஓகேடா அப்படின்னு அவனுமே என்ன மன்னிச்சிருங்க. நான் அது கோவத்துல அப்படி பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. இதுக்கு மேல நான் எதுவும் போய் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்பயாவது உண்மைய ஒத்துக்கிட்டியே. சரி ஓகே. இதுக்கு மேல எந்த ஒரு கோவத்திலயுமே ஈடுபடாத. நல்லா ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட இரு அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. இவனும் நல்லா பாடிட்டானா, பாடி தொண்டைய கட்டி போச்சு. ஐயோ! இதுக்கு மேல பாடவே கூடாது. தொண்டை எல்லாமே இப்படி கட்டி போச்சே அப்படின்னு அவன் கடைக்கு போறான். என்னது கடை இன்னும் தொறந்திருக்குது. அம்மா கடை இன்னமா மூடாம இருக்கிறீங்க அப்படின்னு ரெண்டர உள்ள போகும்போது வகுரி இருக்கிறா. ஐயையோ! ரின்டாரோ திரும்ப வந்துட்டியா? அப்படின்னு வகுரி வெயிட் பண்ணும்போது, இப்ப என்ன இங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறா? வகுரி சான் நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அன்னைக்கு காலையில உன்ன மீட் பண்ணலான்னு இருந்தேன். ஆனா பண்ண முடியாம போச்சுல்ல. சில சம்பவம் ஆயிருச்சு. அதுக்கு நான் உங்கட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்னங்க நீங்க இதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க தேவையில்ல. நீங்க இப்படி மன்னிப்பு கேட்டீங்கன்னா, அப்புறம் என் மேல தப்பு வந்த மாரி ஆயிரும்ல அப்படின்னு ரின்டர் சொல்றான். உனக்காக அவ எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறா தெரியுமா வகுரி? நீங்க போய் நில்லுங்க. நாங்க போய் உங்களுக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வரோம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. இல்ல எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது, வயிறு கூப்பாடு போடுது பசியில. இவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. "ஏய் ரின்டரோ நீயுமா சிரிக்கிற?" அப்படின்னு அவளும் வகுரி கிண்டல் பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது, "சரி சரி கவலைப்படாத. சரி வா நானும் வேணா சேர்ந்து இப்போ ஒண்ணா கேக் சாப்பிடலாமா?" அப்படின்னு 2 பேரும் கேக் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பரவால்ல இவ பசினால தான் இவ்வளோ நாளா சோகமா இல்லாம இருந்திருக்கிறா. பட் இப்போ கேக் கிடைச்சோனே ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறா. ஆக்சுவலி நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லியிருக்கணும். காலையில நீ என்ன ஸ்கூலுக்கு பார்க்க வந்தீல, அதாவது நீ என்ன பார்க்க வந்தியா, யார பார்க்க வந்தீன்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலுமே நீ அங்க வெயிட் பண்ணது எல்லாருமே ஒரு மாரி உன்ன பார்த்தாங்கல்ல அப்படின்னு ரின்டாரா சொல்லும்போது, ஆக்சுவலி நான் வேற யாரையுமே பார்க்க வரல. நான் உன்ன தான் பார்க்கறதுக்கு வெயிட்டிங் பண்ணிருந்தேன். அதனால தான் எல்லாருமே என்ன ஒரு மாரி பார்த்துட்டு இருந்தாங்களோ அப்படின்னு சொல்லும்போது, இவனுக்கு ஒரு மாரி வெட்கம் தலைக்கு ஏறுது. என்னது என்ன பார்த்துட்டு இருந்தியா? அப்படின்னு சொல்லும்போது, ஆமா ஏன்னா இதுக்கு மேலயுமே என்ன நீ பார்க்க வரமாட்டீல அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நான் இதுக்கு மேல உன்ன பார்க்க வருவேன் அப்படின்னு அவளும் சொல்றா. 2 பேர்த்துக்குமே மூஞ்சில வெக்க தாண்டவமாடிக்கிட்டு இருக்குது. சரி அப்டின்னா, நான் உன்ன ரொம்பவே தப்பா நெனச்சுட்டேன். நீ இனிமே என்ன பார்க்கவே வரமாட்டேன்னு நெனச்சுட்டேன். அதனால தான் நான் கொஞ்சம் பயந்துட்டேன். நீ என்ன பார்க்க வரும்போது எனக்கு சந்தோஷமா இருந்தது அப்டின்னு சொல்றான்னா, "நீ ஏன் அப்டி சொல்ற?" அப்டின்னு நம்ப வகுரியும் கேட்குறா. ஆக்சுவலி நான் சிடோரியில் இருக்கிறவன், நீ கிக்கியோல இருக்கிறவ. அதனால தான் உனக்கு சிடோரி பசங்கள பார்த்தாலே பிடிக்காதுல்ல. ஸோ அதனால தான் நானுமே கொஞ்சம் பயந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு ரின்டரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இத கேட்கும்போது வகுரிக்கு மூஞ்சியே இல்ல. ஏன்டா நான் சொல்ல வந்தது என்ன நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டீல அப்படின்னு அவளும் மனசுக்குள்ள ஒண்ணு நெனச்சுக்கிட்டு, அவளும் ரொம்பவே ஹர்ட் ஆன மாரி போயிட்டு இருக்கிறா. ஏய் நான் சொல்றது ஏதாவது ஹர்ட் ஆயிருச்சு அப்படின்னு கேட்கும்போது, ச்சே எனக்கு ஹர்ட் எல்லாம் எதுவுமே ஆகல ரின்டரோ. நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு அவளுமே மூஞ்சிய தொங்க வச்சுக்கிட்டு போறா. தன்னால ஒருத்தி இப்படி காயப்பட்டுட்டாளே அப்படின்னு இவனுக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்குது. ஏன்னா அவ சொல்ல வந்தது ஒண்ணு, இவன் கேட்க வந்தது ஒண்ணு. பட் இவன் தப்பா கன்வே பண்ணது ஒண்ணு. அதனால தான் இவனுக்கு ரொம்ப சங்கட்டமாயி போச்சு. அவ அப்படி போகும்போது அவங்க அம்மாவுமே பார்த்தீங்கன்னா, "என்னடா பையன பொண்ண அனுப்பி வச்சிட்டியா?" அப்படின்னு கேட்கும்போது, எலும்புக்கூடு மாரி இருக்கிறான். "டேய் என்னாச்சு? நான் பெத்த பையன் ஏன் என்ன இப்படி இருக்கிறான்? என்னாச்சுன்னு சொல்றா ரென்டர்" அப்படின்னு கேட்கும்போது, "ஒரு பெரிய சம்பவம் ஆயி போச்சுமா" அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட உட்காந்து புலம்புறான். "ஏன்டா பைத்தியக்காரா, அந்த பொண்ணு இப்ப தனியா அங்க போயிட்டு இருக்கிறா. அது கூட தெரியாம நீ பாட்டுக்கு அவள தனியா அங்க போக விட்டுருக்கிற" அப்படின்னு நெத்திலேயே ஒரு அடி கொட்டு விடுறாங்க. "அம்மா நான் என்னம்மா பண்றது? அவ தான் ரொம்பவே கோச்சுக்கிட்டு போறேன்னு சொன்னா. பை த வே மறுபடியும் நீங்க கஸ்டமர் இழந்துடுவீங்களாட்டு இருக்குது. அவ என் மேல கோச்சுக்கிட்டு இங்கிருந்து போயிட்டாமா" அப்படிங்கிறாங்க. ஐயோ! நிஜமாலும் நீ எனக்கு தான் பொறந்தியாடா? இங்க பாரு சின்ன வயசுலேருந்து உன்ன நெறைய பேரு உன்னோட உருவ கேலி பண்ணியிருக்கிறாங்க. நீ என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிற அப்படின்னு எல்லாருமே உன்ன கிண்டல் பண்ணியிருக்கிறாங்களே. நம்ம வேலைய கூட செஞ்சு கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. ஆமாம்மா இப்ப அதெல்லாம் எதுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அவனும் கேட்கறானா. அத யோசிச்சு பார்த்தீன்னா, நீ இப்ப அத சொல்லியிருக்க மாட்டடா அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. என்னம்மா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு ரின்டாரோ சொல்லும்போது, நல்லா ஆழமா யோசிச்சு பாரு. அப்புறம் தான் உனக்கு புரியும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. ஏன்னா, அவன் ஸ்கூலுக்கு போன உடனே ஜன்னல எப்பவுமே தொறந்தே வச்சிருப்பான். காரணம் அந்த ஸ்கூல்ல இருக்கிற பெண்ணுங்க யாருமே அந்த ஜன்னல தொறக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு தைரியத்தினால தான். ஏன்னா, இந்த சிடோரி, கிக்கியோவுக்கும் 2 பேர்த்துக்குமே இருக்கிற ஒரு போட்டி ரொம்ப பெரிய விஷயம் நெனச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சின்ன வயசுல உன்ன எல்லாருமே தப்பா நெனச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த பொண்ணு உன்ன பார்க்க வந்தும், நீ அவள ஒரு மாரி பார்க்குற பார்த்தியா? அதுதான்டா அவளுக்கு
ஹர்ட்டிங்கா இருக்கும். முதல்ல அத பாரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. சொன்னதுக்கப்புறம் செருப்புல அடிச்ச மாரி இருக்குது. அவன குத்திக்கிறான் பாருங்க. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. இதுக்கு மேல நான் அப்படி பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் நானுமே எல்லாமே சரியா இருந்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்றானா, அடுத்த நாளு ரொம்பவே நேரமா அவன் எப்பவுமே நேரமா தான் போவான். அத விட நேரமா போயி இங்க கிக்கியோ ஸ்கூலுக்கு முன்னாடி நிக்கிறான். இங்க நம்மளோட வகுரிய வரா பாருங்க. ஆச்சரியமா இருக்குது. "நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆக்சுவலி நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன். ஏன்னா நான் உன்ன ரொம்பவே தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம நீ சொல்ல வந்தது ஒண்ணு, நான் புரிஞ்சுக்கிட்டது ஒண்ணு. நான் இனிமே அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன். அதனால நேத்து நான் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிடு வகுரி. ஏன்னா நான் பேசுனதுக்கு நீ ஹர்ட் ஆயி போயிட்டியாட்ருக்குது. அதனால தான் நான் மன்னிப்பு கேட்க வந்தேன்" அப்படின்னு அவன் சொல்றானா, இவளுக்குமே ஒரு மாரி அழுக வந்துருச்சு. "ஏன் என்னாச்சு அழுகுற?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல ஆக்சுவலி நான் கொஞ்சம் செல்ஃப் ரெஸ்பெக்ட்டோட தான் இங்கிருந்து வெளிய போகணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் நீ பேசுனதுக்கு எதுவுமே நான் இங்கிருந்து எதிர் பேச்சு பேசாம போயிட்டேன். ஆனா நீ நான் எதிர் பேச்சு பேசல அப்படின்னு தெரிஞ்சுமே என்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்த பாத்தியா? எனக்கு உன்னோட குணம் ரொம்பவே பிடிச்சிருக்குது" அப்படின்னு நம்மளோட வகுரி சொல்றா. சரி அப்படின்னா இத கேட்டுக்க. இதுக்கு மேல நான் உன்ன பத்தி எதுவுமே வித்தியாசமா சொல்ல மாட்டேன். இது ப்ராமிஸ். அண்ட் அது மட்டும் இல்லாம நான் உன்ன என்னைக்குமே அப்படி குறையும் சொல்ல மாட்டேன். நீ என்கிட்ட இனிமே எப்பவுமே ஜாலியா பேசலாம். நானும் உன்கிட்ட எப்பவுமே ஜாலியா பேசுறேன் அப்படின்னு ரிண்டர சொல்றானா. "நிஜமாலுமா?" அப்படின்னு சொல்றா. "ஆமா. இதுக்கு மேல நான் உன்ன எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நெறைய பேர் ஒரு மாரி பார்த்துருக்காங்க. ஒரு மாரி கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா நான் அத உனக்கு திரும்ப பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்பவே காயமா இருக்குது. அதனால தான் நான் இப்போ உன்கிட்ட சொல்றேன். கிக்கியோல படிக்கிற நீ, சிடோரியில் படிக்கிற என்கிட்ட ஃப்ரெண்டா இருக்கிறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது வகுரி" அப்படின்னு அவனும் சொல்றானா. இவளுக்கு ஒரு மாரி ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. சரி அப்படின்னா என்னோட பேரு வகுரி கவுருக்கோ. உனக்கே அது தெரியும்ல அப்படிங்கிறாங்க. எனக்கு அது தெரியும். எதுக்காக அது திரும்ப சொல்ற அப்படின்னு கேட்கும்போது, உன்னோட பேரு ரிண்டரோ சுமுகி. நீ சிடோரியில படிக்கிற. நான் கிக்கியோல படிக்கிறேன். அதெல்லாம் முக்கியமே கிடையாது. நீயா இரு. அதாவது ரிண்டரோ என்கிட்ட பேசினா போதும். சிடோரியில படிக்கிற ஸ்டூடெண்ட் என்கிட்ட பேசணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு இங்க சொல்றாளா. அப்படின்னா சரி நம்ம பேசும்போது நம்மளோட ஸ்கூல் இனிமே தடையா இருக்கிறதுக்கு நான் கொஞ்சம் கூட அனுமதி கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு 2 பேரும் சொல்றாங்க. ஆமா, இனிமேல் கிக்கியோ அப்புறம் சிடோரி 2மே நம்ம பேச்சிலேயே வரவே கூடாது அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்களா. சரி ஓகே, இன்னைக்கு நம்ம நேரமா வந்துட்டோம்ல அப்படின்னு அவளும் மெசேஜ் பண்றா. கான்டாக்ட் எல்லாம் வாங்கிட்டானாட்டு இருக்குது. ஆமா, இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு அவனும் கேட்கும்போது, சரி அப்படின்னா இத பண்ணலாமே அப்படின்னு அவளும் மெசேஜ் பண்றா. என்ன பண்ணல அப்படின்னு நம்மகிட்ட காட்டல. அத ஆக்ஷனாவே காட்டுறாங்க. ஏன்னா நேரமா வந்துட்டாங்கல்ல. இவன் ஸ்க்ரீன தொறக்குறான். அதுக்கு ஆப்போசிட்ல பகுரியுமே அவளோட ஸ்க்ரீனை விளங்கும்போது தெரியுது. அவன் ரொம்பவே சந்தோஷத்தோட நம்மளோட ரிண்டரோவ பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நிஜமாலுமே இந்த பில்டிங்க்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு கனவு, அது நான் கனவாவே போயிருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ எனக்கு வகுரிய பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்குது அப்படின்னு வகுரிய பத்தி இவன் ஆசைய வளர்த்துக்கிறான். அண்ட் அவளுமே ரொம்பவே சந்தோஷத்துல இருக்கிறா. அதோட எபிசோட் முடிக்கப்பட்டது.